திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஊராட்சி துறை அமைச்சர் ஐ பெரியசாமியை ஆதரித்து திமுக கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். சகோதரிகள் இருக்காங்க. எவ்வளவு 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அதை நிச்சயமா நிறைவேற்றி தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுபோல விடியல் பயணம், கட்டணமில்லாத பேருந்து பயணம் என்று உங்களுக்கு உறுதியளித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 800 1000 ரூபாய் வரை சேமிக்கிறார்கள் பேருந்து கட்டணம் இல்லாத பேருந்து பயணத்தால். அதே போல கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய நம்முடைய வீட்டு இளைஞர்கள், இளம் பெண்கள், அவங்களுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறேன் என்று அறிவித்து புதுமை பெண்களாக கிட்டத்தட்ட 5,20,000 மாணவிகள் பயன்பெறுகிறார்கள். தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக 3.8 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டத்தின் வழியாக 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு படிக்கக்கூடிய 21 லட்சம் மாணவர்கள் காலை உணவு. இன்று நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி இல்லை, ஆனால் எந்த பிள்ளையும் பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக தந்த திட்டம்தான் அந்த காலை உணவு திட்டம். இப்படி மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, முதல்வர் மருந்தகங்கள், தலைவர் கலைஞர் அவர்களின் பெயராலே கலைஞர் கனவு திட்டம் என்று எத்தனையோ திட்டங்களை நமக்காக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. தொடர்ந்து நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி, திமுக கோயிலுக்கு, இந்துக்களுக்கு எதுவும் செய்வதில்லை என்று. தன்னை இந்துக்களின் காவலர்களாக, கோயிலுடைய காவலர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கோயிலுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஒன்றும் செய்யலை. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 4000 கோயிலுக்கு மேலே குடமுழக்க செய்திருக்கிறோம். 7500 ஏக்கருக்கு மேல் கோயில் நிலத்தை மீட்டெடுத்திருக்கிறோம். அப்போ உண்மையிலேயே கோயிலை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார்? இன்னைக்கு இல்லை, எத்தனையோ வருஷமா ஓடாத தேர், திருவாரூர் தேரை ஓட வைத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அன்றிலிருந்து பெரும்பான்மை மக்களுக்கு தன்னுடைய கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான். பெரும்பான்மை மக்களுக்கு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோங்கிறாங்க, நாங்கள் எதையும் செய்யலைங்கிறாங்க. நான் கேட்குறேன், மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு 1,35,00,000 பெண்களுக்கு கிடைக்குது. அதில் பெரும்பான்மையாக அந்த தொகையை பெறக்கூடியவர்கள் யார்? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து பெண்கள் தானே. அதே போல புதுமை பெண், தமிழ் புதல்வன், பெரும்பான்மையாக அதை பயனடையக்கூடியவர்கள் யார்? பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் தான். லேப்டாப் கொடுத்தாங்க. பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அவங்க தான், அந்த மாணவர்கள் தான் அதிகமாக பயன்பெற முடியும். ஏன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்தால் பெரும்பான்மையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகம் பயன்பெறுவார்கள். ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி யாருக்கும் நன்மை செய்யறதே கிடையாது. நம்மளை கொண்டு வந்து பண மதிப்பிழப்புன்னு சொல்லி கியூல நிற்க வச்சாங்க, பெட்ரோல் டீசலுக்கு கியூல நிற்க வச்சாங்க, கோவிட் நேரத்தில் ஆக்சிஜன் இல்லை, மருந்து இல்லைன்னு கியூல நிற்க வச்சாங்க. இப்போ கேஸ் சிலிண்டருக்கு கொண்டு போய் கியூல நிற்க வைக்கக்கூடிய ஒரு அவலத்திலே நம்மை வைத்திருக்கிறார்கள். இவங்க பெரும்பான்மை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க?
பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஹிந்தி படிக்க முடியாதுன்னு சொன்ன ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. இது மக்களுக்கு எதிரான செயல் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தருவதில்லை. பெரும்பான்மை மக்கள், அதிகமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறக்கூடிய 100 நாள் வேலை, அதை நிறுத்துறதுக்கு ஒரு மசோதாவை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் இனிமேல மாநில அரசாங்கம் முடிவு செய்ய முடியாது. இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்த மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு 100 நாள் வேலை கொடுக்கலான்னு முடிவு செய்ய முடியாது. டெல்லியில் உட்கார்ந்துக்கிட்டு எந்த கிராமத்தில் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், எந்த கிராமத்தில் கொடுக்கலாம், எந்த கிராமத்தில் கொடுக்கக்கூடாது, நாங்கள் இவ்வளவுதான் நிதியை கொடுப்போம், அப்படின்னு கொடுக்க வேண்டிய நிதியை குறைப்போம் என்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுக்கும் வாயை திறக்காம, நாங்கள் அதெல்லாம் எதிர்த்து போராடிய போது வாயை திறக்காமல் தமிழ்நாட்டிற்கும் கிராமப்புறங்களிலே வாழக்கூடிய ஏழை மக்களுக்கும் எதிராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து அத்தனை தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு துரோகம் செய்யக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த துரோகம் எல்லாம் இன்னைக்கு எதிரணியிலே கூட்டணி அமைத்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி தமிழ் மக்களுக்கு எதிரான கூட்டணி, அந்த கூட்டணி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கக்கூடிய கூட்டணி, அந்த கூட்டணி. அவங்க நம்முடைய கடன் சுமை அதிகமாயிடுச்சுன்னு எந்தவித புரிதலும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், உங்க ஆட்சியில நீங்க இருந்த பொழுது தமிழ்நாட்டுடைய கடன் சதவிகிதம் எவ்வளவு? 27%.